அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஏப்ரல் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் ஆலோசனை நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தற்போது அறிவித்திருக்கிறது. எதற்காக இந்த ஆலோசனை, என்னென்ன வரைமுறைகளை பின்பற்றுவதற்காகவும் என்னென்ன அறிவுரைகளை வழங்குவதற்காகவும் இந்த ஆலோசனை என்ற விவரங்களை இன்னும் தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. ஆனால் வரக்கூடிய 1 மற்றும் 2, அதாவது நாளை மறுநாளும் 2ஆம் தேதியும் இந்த ஆலோசனை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள், அதாவது தேசிய அளவிலான கட்சிகளாக இருந்தாலும் சரி, மாநில அளவிலான இருந்த கட்சிகளானாலும் சரி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இந்த ஆலோசனை நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது அமலுக்கு வந்திருப்பதன் காரணமாக தற்போது எடுக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தொடங்கி அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் கீழ்தான் மேற்கொள்ள முடியும். தேசிய பாதுகாப்பை தவிர்த்து மற்ற பெரும்பாலான அரசு ஊழியர்கள் தற்போது தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு தெரியாமல் நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது, புதிதாக கொள்கை ரீதியான எந்த அறிவிப்பையும் வெளியிடக்கூடாது என்பது போன்ற பல்வேறு வரைமுறைகள் இருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஏப்ரல் 1, 2 ஆகிய தேதிகளில் ஆலோசனை நடத்தப்படும். இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அரசியல் கட்சிகள் தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைப்பிருக்கிறார். அபினேஷ், தற்போது எதற்காக இந்த ஆலோசனை 1, 2 எதற்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டிருக்காங்க, என்ன விஷயம்? தேவபிரியன், வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவை தேர்தலோடு சேர்த்து 18 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது. தமிழகத்துல 845 வேட்பாளர்கள் மக்களவை தேர்தலிலும் 269 வேட்பாளர்கள் 18 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் போட்டியிடுகிறார்கள். தேர்தல் பணிகளை தொடர்ச்சியாக அரசியல் கட்சியினர், சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாம் மும்முரமாக அந்த தேர்தல் பணிகளை நடைபெற்றக்கூடிய வேளையில தொடர்ச்சியாக மற்றொரு புறம் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை, அதாவது தேர்தலை சுமூகமாகவும் ஜனநாயக முறைப்படியும் நடத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில தினந்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில குறிப்பாக தேர்தல் அதிகாரி வந்து அந்த தேர்தல் பணிகளை பார்வையிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலும் 2 செலவின பார்வையாளர்கள், ஒரு பொது பார்வையாளர் உட்பட பல்வேறு பணிகளை தேர்தல் ஆணையமும் முடுக்கிவிட்டு அதுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1, 2 ஆகிய 2 தினங்களில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையில் இங்கு சென்னையில் 1 மற்றும் 2 ஆகிய 2 தேதிகளில மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய மட்டுமில்லாமல் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோடும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என தெரிகிறது. என்று சொன்னால் அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த செய்தியிலேயே ஒன்றை மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், மீட்டிங் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மட்டும் என்பது இல்லை. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று நம்ம எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் 9 கட்சிகள் மட்டும்தான் இருக்கிறது. 6 தேசிய கட்சிகள், 3 மாநில கட்சிகள் ஆகிய 9 கட்சிகள் தான் இருக்கிறது. ஆனால் மீட்டிங் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே பதிவு செய்யப்பட்ட கட்சியுடைய பிரதிநிதிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தேர்தல் தொடர்பான பல்வேறு விஷயங்கள், அம்சங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்பது மிக விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் அதிக அளவில் இந்த பணம், அதாவது ஆவணமின்றி கைப்பற்றக்கூடிய பணம் என்பது நாள்தோறும் வந்து காவல்துறையினரால், குறிப்பாக இந்த தேர்தல் பறக்கும் படையினரால் கைப்பற்றப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் தமிழகத்துல 2ஆம் கட்ட தேர்தலில் வரக்கூடிய நாடு முழுவதும் 7 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. அது 2ஆம் கட்ட தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வந்து இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் ஏறக்குறைய தயார் நிலையில இருக்கிறது. இந்த நேரத்தில் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில வந்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளோடு தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்க இருக்கிறாங்க. கடந்த மக்களவை தேர்தலில் 2014ஆம் ஆண்டு இப்படியான ஒரு கூட்டம் என்பது நடைபெற்றது இல்லை என்றுதான் சொல்லணும். ஒவ்வொரு தேர்தலின் போதும் தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பார் அந்த மாநிலத்துல. அந்த வகையில் அவர் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடத்துவார். இந்த முறை பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் என்பது தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் 1 ஆகிய தேதிகளில்
சென்னையில் சுனில் அரோரா அவர்கள் தலைமையில இந்த அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. தேவப்பிரியா, நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான உத்தரவு கொடுத்திருந்தது. திருப்பரங்குன்றம், ஓட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி இந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை எப்ப நடத்தணும், ஒரே நேரத்தில் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கு. திமுக தொடர்ந்த வழக்கில் மிக முக்கியமான கோரிக்கை, அந்த உத்தரவும் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் ஆலோசனை கேட்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா தேவப்பிரியா, நிச்சயமா. ஏற்கனவே பெரிதும் எதிர்பார்த்திருந்தது இந்த மக்களவை தொகுதியோடு சேர்த்து தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய அந்த 21 தொகுதிகளுக்கும் சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெறுமா என்கிற ஒரு கேள்விதான் தொடர்ச்சியாக அரசியல் கட்சியினர் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களும் எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த வகையில இந்த மக்களவை தேர்தலோடும் சேர்த்து 18 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் என்பது அறிவித்திருந்தது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே எஞ்சிருக்கக்கூடிய 3 தொகுதிகளிலும் வழக்கு என்பது நிலுவையில் இருப்பதன் காரணமாக அந்த தேர்தல் நடத்தக்கூட முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. ஆனா இந்த நிலையில் அந்த ஒவ்வொரு வழக்கும் என்பது தொடர்ச்சியாக ஒரு வழக்கு என்பது ஒட்டப்பிடாரம் தொகுதி காலியாக இருப்பது தொடர்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு வழக்கு போட்டிருந்தார். அந்த வழக்கும் வாபஸ் பெற்றப்பட்டது. அதே போல திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்கும் அரவக்குறிச்சி தொடர்பான வழக்கும் தொடர்ச்சியாக முடிவடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த தொகுதிகளுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்த வேண்டும் என்பது அரசியல் கட்சிகளுடைய பிரதான கோரிக்கை, குறிப்பாக திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய ஒரு பிரதான கோரிக்கை. நிச்சயமாக இந்த ஆலோசனை கூட்டத்துல அந்த 3 தொகுதிக்கும் சேர்த்து அந்த தேர்தலை நடத்துவதற்கு நிச்சயமாக வலியுறுத்துவார்கள். அதோடு கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூலூர் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் என்பவர் மாரடைப்பால் காலமானார். எனவே அந்த தொகுதியும் தற்பொழுது காலியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முறையாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடமிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு அந்த தொகுதி என்பது காலியாக இருக்கிறது என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் அதையும் கருத்தில் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளும். அப்படி பார்க்கும் பொழுது தமிழகத்தில் 4 இடங்கள் தற்போது காலியாக இருக்கிறது. அதற்கு தேர்தல் என்பது நிச்சயமாக நடத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நிச்சயமாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துவார்கள். ஒருவேளை இந்த 2ஆம் கட்ட தேர்தலாக நடைபெறக்கூடிய ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறாமல் இருந்தாலும் கூட அதுக்கான நோட்டிபிகேஷன் என்பது கால அவகாசம் முடிந்துவிடவிட்டது. ஆனாலும் எஞ்சிருக்கக்கூடிய 7 கட்டங்கள் இருக்கக்கூடிய தேர்தலில் ஏதேனும் ஒரு கட்டங்களில் அந்த 4 தொகுதிகளுக்கும் தேர்தலை நடத்தி முடிப்பதற்கான வேண்டும் என்கிற கோரிக்கை நிச்சயமாக அழுத்தமாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் எடுத்துரைக்கும். எனவே பல்வேறு அம்சங்கள் இந்த தேர்தல் நடைமுறைகள், தேர்தலில் இருக்கக்கூடிய விதிமுறைகள், அதே போல மோட் ஆஃப் கான்டக்ட் சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தை விதிமுறைகள், அதே போல பணம் பட்டுவாடா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வரக்கூடிய 1, 2 ஆகிய 2 தேர்தலில் 2 நாட்கள் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் மிக விரிவாக எடுத்துரைக்கப்படும். 1, 2 ஆகிய தேதிகளில் சென்னை தமிழகம் வர இருக்கிறார். அன்றைய தினம் அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள வருகிறார். தற்போது நாட்டிலேயே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருந்தாலும் கூட தமிழகத்தில் தான் அதிக அளவிலான பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்துவது தொடர்பாக நேற்று உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை, தமிழகம் எப்போதுமே தனித்த மாநிலம், அது பணப்பட்டுவாடாவாக இருக்கட்டும், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றுவதாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு வரக்கூடிய 1ஆம் தேதி 2ஆம் தேதி தமிழகம் வர இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோராவுடைய வருகை முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. தொடர்பான பல்வேறு விவரங்களை கொடுத்தீங்க அபினேஷ். விரிவான தகவல்களுக்கு நன்றி.